53 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த விமான விபத்தில் 33,000 அடி உயரத்திலிருந்து விழுந்து உயிர் பிழைத்த பெண். ஆச்சரிய தகவல்கள். மனித வாழ்க்கையில் அடுத்த நொடி நிச்சயமில்லாதது. அந்த வகையில் கடந்த வியாழக்கிழமை அகமதாபாத்தில் நடந்த ஏர் இந்தியா விமான விபத்து பலரது உயிரை காவு வாங்கியது. ஆனால் அந்த விமானத்தில் பயணம் செய்த ஒருவர் மட்டும் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினார். இங்கிலாந்து குடியுரிமை பெற்ற குஜராத்தை சேர்ந்த விஸ்வாஸ்குமார் ரமேஷ் என்பவர்தான் விபத்தில் உயிர் தப்பிய ஒரே ஒரு பயணி. 53 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த விபத்து. ஆனால் இவரை விட மிகுந்த அதிர்ஷ்டசாலியாக ஒரு பெண் இருக்கிறார். அவரும் 53 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த விமான விபத்தில் உயிர் பிழைத்தவர்தான். அந்த பெண் உயிர் பிழைத்த சம்பவம் கின்னஸ் புத்தகத்திலும் இடம்பெற்றிருக்கிறது. அவர் யூகோஸ்லோவியா நாட்டை சேர்ந்த வெஸ்னா உலோவிக். அப்போது அவருக்கு வயது 22. இவர் அந்த நாட்டின் தேசிய விமான நிறுவனத்தில் விமான பணிப்பெண்ணாக பணிபுரிந்தார். கடந்த 1972ஆம் ஆண்டு ஜனவரி 26ஆம் தேதி டென்மார்க் நாட்டில் உள்ள கோப்பன்ஹேகன் நகரில் இருந்து யூகோஸ்லோவியா நாட்டில் உள்ள சாக்ரப் நகருக்கு புறப்பட்டார். அந்த விமானம் டொக்லஸ் DC-932 ரகத்தை சேர்ந்தது. அந்த விமானத்தில் மொத்தம் 29 பேர் பயணம் செய்தனர். இந்த விமானம் செக் குடியரசு நாட்டின் மீது 33,000 அடி உயரத்தில் பறந்து கொண்டிருந்த போது திடீரென்று விமானத்தில் குண்டு வெடித்தது. அதனால் விமானம் விண்ணிலேயே வெடித்து சிதறியது. இந்த விமான விபத்தில் வெஸ்னா தவிர அனைவரும் உயிரிழந்தனர். அவர் மட்டும் எப்படி உயிர் பிழைத்தார் என்பது இன்றளவும் உலகில் உள்ள மர்மங்களில் ஒன்றாக இருக்கிறது. ஏனென்றால் விமானம் வெடித்தவுடன் அதிலிருந்த வெஸ்னா தூக்கி வீசப்பட்டு உள்ளார். வானில் 33,000 அடி உயரத்திலிருந்து அவர் பூமியில் வந்து விழுந்தார். ஆனால் அதிர்ஷ்டவசமாக அவர் விழுந்த இடம் ஒரு பனி சூழ்ந்த மலைப்பகுதி. இது அங்குள்ள செர்பிய கமினஸ் என்ற கிராமத்தில் உள்ளது. அந்த கிராம மக்கள் வானத்திலிருந்து ஏதோ விழுந்துள்ளதே என்று வந்து பார்த்தபோது விமான பாகங்களும் அதன் அருகில் உடலில் காயத்துடன் மயக்க நிலையில் வெஸ்னாவும் கிடந்தார். அவரை உடனடியாக கிராம மக்கள் மீட்டு ஆஸ்பத்திரியில் சிகிச்சைக்கு சேர்த்தனர். அப்போது அவரது 2 கால்களும் முறிந்திருந்தன. முதுகெலும்பு நொறுங்கி இருந்தது. தலையில் பலத்த காயம் இருந்தது. கோமாவில் இருந்த அவர் 27 நாட்களுக்கு பின் சுயநினைவுக்கு வந்தார். தொடர்ந்து 16 மாதங்கள் ஆஸ்பத்திரியில் தங்கி சிகிச்சை பெற்று வீடு திரும்பினார். பின்னர் 1977ஆம் ஆண்டு வெஸ்னா திருமணம் செய்து கொண்டார். ஆனால் இந்த பந்தம் நீடிக்கவில்லை. 1980ஆம் ஆண்டு விவாகரத்து பெற்றுக்கொண்டார். அவருக்கு குழந்தைகள் இல்லை. பின்னர் தனிமையிலேயே வெஸ்னா வாழ்ந்து வந்தார். தனது 66 வயதில், அதாவது 2016ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 23ஆம் தேதி உயிரிழந்தார். இந்த விமான விபத்திலிருந்து அவர் உயிர் பிழைத்தாலும் அது தந்த உடல் வேதனையோடு தான் கடைசி வரை வாழ்ந்தார். இருந்தாலும் அவரது தன்னம்பிக்கைதான் அவரை வாழ வைத்தது என்று டாக்டர்களே கூறுகின்றனர். 33,000 அடி உயரத்திலிருந்து பாரசூட் இல்லாமல் கீழே விழுந்து உயிர் தப்பிய உலகின் ஒரே நபர் வெஸ்னா மட்டும்தான். அவர் உயிர் பிழைத்தது இன்று வரை ஒரு மர்மமாகவே இருக்கிறது. அதில் இன்னொரு ஆச்சரியம் என்னவென்றால், இந்த விமானத்தில் அவர் பெயருடைய மற்றொரு பணிப்பெண் தான் செல்ல வேண்டியிருந்தது. ஆனால் தவறுதலாக வெஸ்னா இந்த பயணத்திற்கு செல்ல வேண்டிய நிலை வந்துவிட்டது. அமேசான் காட்டில் விழுந்த சிறுமி. 1971ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 24ஆம் தேதி பெருநாட்டில் உள்ள லீமா நகரிலிருந்து புக்கல்பா நகருக்கு ஒரு விமானம் புறப்பட்டு சென்றது. அதில் 92 பயணிகள் இருந்தனர். அதில் 10 வயது சிறுமி ஜூலியானே கோப்கே தனது தாயுடன் பயணம் மேற்கொண்டிருந்தார். இந்த விமானம் 10,000 அடி உயரத்தில் பறந்து கொண்டிருந்த போது விபத்து ஏற்பட்டு அனைவரும் உயிரிழந்தனர். ஆனால் விமானத்திலிருந்து தனது இருக்கையில் சீட் பெல்ட் கட்டப்பட்ட நிலையில் தூக்கி வீசப்பட்ட ஜூலியானே அமேசான் காட்டில் பசுந்தலைகள் இருக்கும் இடத்தில் வந்து விழுந்தார். கண் விழித்து பார்த்தபோது மரங்களும் செடிகளும் மட்டுமே அவரை சுற்றி இருந்தன. பின்னர் அமேசான் காட்டிலேயே தன்னந்தனியாக சுற்றித் திரிந்து அங்கு கிடைத்த பழங்களை உண்டு வாழ்ந்து வந்தார். 11 நாட்களுக்கு பிறகு நதிக்கரையோரம் பழங்குடி மக்களை கண்டார். அவர்கள் மூலம் நதியில் மீன் பிடிப்பவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டார். பின்னர் ஆஸ்பத்திரியில் சேர்க்கப்பட்டு நலமுடன் அவரது தந்தையிடம் ஒப்படைக்கப்பட்டார். பின்னாளில் அவர் சுயசரிதை புத்தகமும் எழுதினார். இந்த சம்பவத்தை வைத்து ஆவணப்படமும் எடுக்கப்பட்டது. பாலூட்டி விலங்குகள் குறித்து ஆராய்ச்சி செய்து வரும் ஜூலியானேவுக்கு தற்போது 70 வயது ஆகிறது. பெருநாட்டில் வாழ்ந்து வருகிறார்.